الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتبسم ضاحكا من قولها قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلنا برحمتك في عبادك الصالحين وأدخلني برحمتك في عبادك الصالحين. وقال أيضا وأنه هو أضحك وأبكى. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا تحقرن من المعروف شيئا ولو أن تلقى أخاك بوجه طلق أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனை படைத்த அல்லாஹ் அந்த மனிதனிலே பல இயல்பான தன்மைகளை வைத்திருக்கிறார். கவலையான விடயங்கள் நடக்கின்ற பொழுது அதனுடைய அடையாளமாக அழுகையை வைத்திருக்கிறான். சந்தோஷமான விடயங்கள் நடக்கின்ற பொழுது அதற்குரிய ஒரு வெளிப்பாடாக, அடையாளமாக சிரிப்பை வைத்திருக்கிறான். எனவே வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணம் இந்த இரண்டும் கலந்ததாகத்தான் செல்ல வேண்டும். அதுதான் மனித இயல்பு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகளை பற்றி பேசுகின்ற பொழுது எப்பொழுதுமே ஒரு பேலன்ஸான, இரண்டு தரப்புக்கும் நடுநிலைமையான ஒரு போங்கிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பாடுகளை நாம் பார்க்கிறோம். சிலர் நபி அவர்களை பற்றி பேசும் பொழுதே நபியவர்கள் எப்பொழுதுமே சீரியஸாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் எல்லா விடயங்களையும் ஆன்மீகத்தோடு மாத்திரம்தான் பார்ப்பார்கள் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. துனியாவுடைய விடயத்துக்கும் நபியவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. மனிதன் தன்னுடைய நேச்சரான விடயங்களை, இயல்பான விடயங்களை வெளிப்படுத்தாமல் இஸ்லாம் தடுக்கிறது என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையில் பார்க்கின்றவர்களும் இருக்கிறார்கள். இந்த பல கேள்விகளுக்கான ஒரு பதிலாகத்தான் நான் ஒரு தலைப்பை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனால் நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், பிறரை மகிழ்விக்கின்ற விடயங்கள், பிறரை சில கட்டங்களிலே சிரிப்பூட்டுகின்ற விடயங்கள் கூட நடந்திருக்கிறது. ஜோக்காக அணுகியிருக்கிறார்கள், சுவாரஸ்யமாக அணுகியிருக்கிறார்கள். எப்பொழுதும் மன்னிக்க வேண்டும்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அழுமூஞ்சாக நாம் கற்பனை செய்யக்கூடாது. நபி அவர்கள் சிரித்த முகம் உள்ளவர்கள். நபியுடைய முகம் எப்பொழுது சீரியஸாக இருக்கும், எப்பொழுதும் வானத்துக்கு மேலும் பூமிக்கு கீழையும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற அந்த ஒரு பார்வை நம்முடைய மனதில் பதியக்கூடாது. சிரித்தும் இருக்கிறார்கள், யாருடைய மனசும் நோகாமல், யாருக்கும் கேவலம் ஏற்படாமல், யாருடைய குறையை வெளிப்படுத்தாமல், யாரையும் மட்டம் தட்டாமல் சிரிப்பான விடயங்களை பேசியும் இருக்கிறார்கள். அவருடைய தலைப்பு 2 பகுதிகளை உள்ளடக்கியது. ஒன்று, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் சிரித்த முகம், அந்த சிரிப்புக்கு சொன்ன அது புன்முறுவல், ஸ்மைலிங் சொல்லுவோம், வெடிச்சிருப்பு கஹ்கஹா என்று சொல்வார்கள், சத்தமிட்டு வெடிச்சிருப்பு சிரிப்பது, எப்பொழுதுமே சிரிக்கும் பொழுதெல்லாம் அளவுக்கு அதிகமான சத்தம் வெளியாகுவது, சவுண்ட் வெளியாகுவது, அது பெரும்பாலும் வெறுக்கத்தக்கது. அது அனுமதிக்கப்பட்டது என்றால் அது விரும்பத்தகுந்த ஒன்றல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்க வேண்டிய கட்டத்தில் சிரித்து இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய கட்டளை என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? ஃபல்யல்ஹகு கலீலா வல்யப்கு கஸீரா. அழுகையையும் சிரிப்பையும் நாம் அளந்து பார்த்தால் அழுகை கூட வேண்டும், சிரிப்பு குறைய வேண்டும். பெரும்பான்மை அழுகையாக இருக்க வேண்டும், ஆனால் சிரிப்பும் இஸ்லாத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொன்ன விடயங்கள், எப்படி நபி அவர்கள் ஒருவரை ஃபேஸ் பண்ணுவார்கள், ஒருவருக்கு எப்படி முகம் கொடுப்பார்கள் என்ற விடயங்களை எல்லாம் பின்னால் சொல்ல முன்னால், அத்தபஸ்ஸும் ஸ்மைலிங் என்பது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு ஆயத்தை ஆரம்பமாக ஓதினேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது எறும்புகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படை பட்டாளத்தை காண்கிறது. அந்த எறும்பு தன்னுடைய இனத்துக்காக குரல் கொடுக்கிறது, தன்னுடைய இனத்தை பாதுகாப்பதற்காக ஒரு அனௌன்ஸ் பண்ணுகிறது, ஒரு அறிவிப்பு செய்கிறது. யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினகும், எறும்புகளே உங்களுடைய கூடுகளுக்குள், பொந்துகளுக்குள், உங்களுடைய இடங்களுக்குள் நீங்கள் புகுந்து நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னகும் சுலைமான் வ ஜுனூது வஹும் லா யஷ்உரூன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படையும் விளங்கிக் கொள்ளாமல், உங்களை விளங்காமல், கண்ணுக்கு சில வேளை விளங்க மாட்டீர்கள், புரிந்து கொள்ளாமல் உங்களை தகர்த்து உடைத்து மிதித்து உங்களை டேமேஜ் பண்ணி விடலாம், வேணுமென்றல்ல தெரியாமல். வஹும் லா யஷ்உரூன். இந்த அறிவிப்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காதுக்கு கேட்டது. பறவை இனம், ஏனைய படைப்புகள், அநேகமான பாசைகள் தெரியும். சிரித்தார்கள். இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது, அப்படி ஒரு பார்வை. இன்னும் இந்த எறும்பு பாருங்கள், இந்த சின்ன ஒரு படைப்பு, இந்த எறும்பு தன்னுடைய இனத்தை, தன்னுடைய அந்த இனத்தை பாதுகாப்பதற்காக, இனம் அழியாமல் பாதுகாப்பதற்காக குரல் கொடுக்கிறதே என்ற ஒரு பார்வையில் சிரிப்பு. சிரித்தார்கள், புன்முறுவல் பூத்தார்கள். அவருடைய பேச்சை கேட்டு வாஹிகன், சிரித்து புன்முறுவல் பூத்தார்கள். அல்லஹ்பு வத்தபஸ்ஸும், சத்தம் இல்லாத சிரிப்பும் புன்முறுவலும் சிரித்தார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். யா அல்லாஹ், இப்படியான பாக்கியங்கள் எனக்கு தந்ததற்காக எனக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கும் செய்த பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வாயாக, எங்கள் நல்லடியார்களிலே சேர்த்தருள்வாயாக என்ற அந்த துஆவை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, சிரித்த முகம் என்பது பணிவின் அடையாளம். அவர் மனதிலே நிம்மதியாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். சிரிப்பை பற்றி நீங்களும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது சைக்காலஜிக்கல் ரீதியாக இருக்கலாம், அது மருத்துவத்துறையில் இருக்கலாம். சிரிப்புக்கு சொல்லப்பட்ட பெனிஃபிட்ஸிலே ஒன்றுதான் ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமல் ஆக்கும், டிப்ரெஷனை இல்லாமல் ஆக்கும். ஷொக்காக இருப்பவர் அவருடைய சிரிப்பின் மூலம் அதிலிருந்து அவருக்கு ரிலீஃப் கிடைக்கும்.
பாதிக்கப்பட்டவர், மனது உடைந்தவர், அவருடைய கவலைகள் போய் சந்தோஷங்கள் உண்டாகும். முகத்தோடு சம்பந்தப்பட்ட நர்வ்ஸ்களுக்கு அது ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உடம்பு முகத்திலே இருக்கின்ற அந்த நரம்புகளுக்கு ஒரு ரிஃப்ரெஷ் ஏற்படக்கூடியதான் சிரிப்பு. இதுவெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கின்ற பிரயோசனம் என்றாலும் அத்தபஸ்ஸும் சிரிப்பது ஒரு சதகா. சிரிப்பு ஹென் சிரிப்பல்ல, ஒருவரை கேவலப்படுத்துவதற்கல்ல, ஒருவருடைய மனதை உடைப்பதற்கல்ல, ஒருவரை பார்த்து மற்றவர்களை என்ன சிரிக்க வைப்பதற்கல்ல, யாரையும் கேவலப்படுத்தாமல் ஒருவரை சந்தோஷப்படுத்த அவருடைய முகத்தில் சிரிப்பது நாம் சதக்கா கொடுப்பதற்கு ஈடான ஒரு நன்மை. தபஸ்ஸுபுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக சதகா. அடுத்த ஆயத்தை ஓதினேன். வஅன்னஹு அضحك வஅபகா. அல்லாஹ் மனிதனை சிரிக்க வைக்கிறான், அழ வைக்கிறான். சிரிப்பை படைத்தவனும் அல்லாஹ், அழுகையை படைத்தவனும் அல்லாஹ். இரண்டும் இணைந்ததுதான் வாழ்க்கை. அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கின்ற ஒரு அடையாளம் தான் கான தாயிமல் பிஷ்ர். எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். எப்பொழுதும் எப்பொழுதும் என்ற தாயம் என்றால் என்ன? எப்பொழுதும், எனி டைம். கவலையான விடயங்கள் நடந்தாலும் கண்ணீர் வடையும் முகம் அது புன்முறுவலாகத்தான் இருக்கும், கடுகடுத்திருக்காது. எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரா அபஸ முதலாவது ஆயத் ஒரு வித்தியாசமான ஒரு ஆயத். அபஸ வதவல்லா, முகத்தை கப்பாக வைத்துக் கொண்டார், கடுகடுத்தார். ஒரு கட்டத்தில், ஒரு சந்தர்ப்பத்தில் முக்கியமான முஷ்ரிக்கீங்களுக்கு, காபிர்களுக்கு இஸ்லாத்துடைய தாவத் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது, கண் பார்வை இல்லாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, அவருக்கு தெரியாது, கண்ணுக்கு விளங்கவில்லை யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எது நடக்கிறதுன்னு தெரியாது. என்றாலும் அவர் வந்து அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த தந்திருக்கிற நுழைவுகளிலே எனக்கும் சில விடயங்களை கற்றுத்தாருங்கள், எனக்கு எல்மை படித்து தாருங்கள் என்று சொன்ன பொழுது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தோடு, இவர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, இவர் வந்து இப்படி இடையில டிஸ்டர்ப் பண்ணுகிறாரு என்று சிரித்து முகத்தோடு எப்பொழுதும் இருக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டத்திலே கொஞ்சம் அவருடைய முகம் கொஞ்சம் தப்பாகியது, கொஞ்சம் ஹார்டாக மாறியது. அந்த கட்டத்தில் நடந்த விடயத்துக்காக வேண்டி அதற்கே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த சூறாவை இறக்கினான். அதில் முதலாவது ஆயத்தே அபஸ வதவல்லா, அவர் முகத்தை தப்பாக வைத்துக் கொண்டு கடுகடுத்து ஹார்டாக அந்த முகத்தை வைத்துக் கொண்டு அவரை வந்தவரை அவாய்ட் பண்ணினார், அவரை இக்னோர் பண்ணினார். வார்னிங். அல்லாஹ் நபியவர்களை ஒரு படிப்பினைக்காக அந்த நிகழ்வை ஏற்படுத்தினார் என்றால், கண்ணியமானவர்களே, அதிகமாக சிரித்த நபி அவர்கள் ஒரு சில கட்டங்களில் இப்படி ஆகின்ற பொழுது அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியான புத்திமதிகளை சொன்னான் என்றால், அதிகமாக மாற்றமான அமைப்பிலே சிரிப்பது சிரமமாக, சிரிக்க வேண்டிய கட்டத்திலும் பிறர் சிரித்தாலும் சிரிக்காத, நம்முடைய பொறுப்பில் இருந்து கொண்டு பொறுப்புக்கு கீழாக இருப்பவர்களோடு கடினமாகவே எப்பொழுதும் ஹார்டாக, ஹாஷாக, டஃப்பாக நடக்கின்ற நமக்கு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், எப்படியான அட்வைஸ்கள் தேவை. கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தோடும் எப்பொழுதும் சிரித்த முகம். வீட்டுக்குள் மனைவிமாரோடு, பிள்ளைகளோடு, குடும்ப உறவுகளோடு எப்படி இருப்பார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் எப்படி இருப்பார்கள்? கான பஸ்ஸாமன் வஹாகா, சிரித்த வண்ணம், புன்முறுவல், முகமலர்ச்சியோடு சிரித்துக் கொண்டிருப்பார்கள். ஆபீஸ்ல இருக்கின்ற, கம்பெனி நடக்கின்ற, ஃபேக்டரியில் நடந்த, வெளியில் நடந்த, கடையில் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே கண்ணியமானவர்களே அப்லோட் பண்ணிவிட்டு வீட்டிலே வந்து ஒவ்வொன்றாக
டவுன்லோட் பண்ணுகின்ற இடம் அல்ல வீடு. வெளியிலே மன்னிக்க வேண்டும் அள்ளிய குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுகின்ற டஸ்ட்பின் அல்ல நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சகோதரர்கள். கண்ணியமானவர்களே, வெளியில் இருக்கின்ற விடயங்களை வீட்டுக்குள் போகின்ற பொழுது அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு, எப்படி நாங்கள் ஸ்லிப்பரை கலத்துகின்ற பொழுது எல்லா டென்ஷன்களையும் ஸ்ட்ரெஸ்களையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தலையிலிருந்து இறக்கி வைத்துவிட்டு வீட்டுக்குள் சந்தோஷமாக போக வேண்டும். அதுக்கு தான் சலாம். சலாம் சொல்லிக் கொண்டு போனால் வீட்டுக்கு பரக்கத், வீட்டில் உள்ளவர்களுக்கு பரக்கத். சலாம் என்றால் என்ன? ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அக்ரிமெண்ட். அது உங்களுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராது. நான் உங்களை அடிக்க மாட்டேன், உங்களை ஏச மாட்டேன், உங்களோட நான் ஹார்டாக பிஹேவ் பண்ண மாட்டேன், இன்டீசென்டாக பிஹேவ் பண்ண மாட்டேன், நடந்து கொள்ள மாட்டேன், நான் அநாகரிகமாக நடக்க மாட்டேன். நான் உங்களுக்கு என்னால் எந்த விதமான நெகட்டிவான விடயங்கள் நடக்காது என்பதற்கு நான் உங்களோட எக்ரி. இதான் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாமே தப்பாக சொன்னால் சலாமே தொட்டானது, சலாம் கூலானது. அந்த சலாமே ஹொட்டாக சொல்வதாக இருந்தால் சலாமுக்கு ஒரு ரியாலிட்டி இல்லாத ஒரு சலாம் தான் அது. சலாத்தை கண்டாலே சிலருடைய சலாமே ஷொக்காகி விடுவார்கள். சலாம் அப்படி அல்ல, சலாம் கூலாக்கக்கூடியது. சலாம் அது ஒரு காமானது. அது கவலையோடு உள்ளவருக்கு சலாம். கல்யாண வீட்டில் சொல்லுகின்ற சலாம் வித்தியாசம், ஜனாசா வீட்டில் சொல்லுகின்ற சலாமுடைய அந்த பாணி வித்தியாசம். கண்ணியமானவர்களே, எனவே அந்த வீட்டுக்குள் போகின்ற பொழுது சலாம் சொல்லிக் கொண்டு சிரித்த முகத்தோடு போவது நம்முடைய இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். நபியுடைய அடையாளம் சிரித்த முகம். பல சஹாபாக்கள் தனிப்பட்ட முறையில் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமாக சிரித்த முகத்தோடு ஸ்மைலோடு இருக்கக்கூடிய யாரையும் என்னுடைய லைஃபில் நான் கண்டது கிடையாது. அப்துல்லா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சர்டிஃபை. அப்துல்லா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் எனக்கு நபி அவர்கள் எந்த விடயத்திலும் தடையாக இருந்தது கிடையாது. எப்பொழுது சந்திக்கலாம், எப்பொழுது பேசலாம், எப்பொழுதும் அவர்களை மீட் பண்ணலாம், எந்த விடயத்துக்கும் அவர்களை நாடி நோக்கி செல்லலாம். என்னை தடுத்தது கிடையாது, என்னை ஒதுக்கியது கிடையாது, என்னை இக்னோர் பண்ணியது கிடையாது. எப்பொழுதெல்லாம் என்னை சந்திப்பார்களோ அல்லது நான் அவர்களை சந்திப்பேனோ என்னை பார்த்து சிரிப்பார்கள். சிரித்த முகத்தோடு அதிகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஜனாசாவும் அந்த முகத்தோடு இருக்கும். ஏன் தெரியுமா? சக்கராத் வருத்தத்திலும் வருத்தம் இருந்தாலும் முகம் சிரிக்க வேண்டும். ஆகப்பெரிய வருத்தம் சக்கராத், அதிலும் உள்ளம் அல்லாஹ் பக்கம் முன்னோக்க வேண்டும், நான் அல்லாஹ் திக்ர் செய்ய வேண்டும், கலிமா சொல்ல வேண்டும், காட்சிகள் எல்லாம் கண்முன் விளங்கும். ஆனால் சிரித்த முகத்தோடு ரூஹு செய்ய வேண்டும். அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஏன் சொல்கிறது தெரியுமா? நபி அவர்களுடைய வாழ்க்கையின் அந்த சிரித்த முகம் மௌத்து வரைக்கும் கண்டினியூ ஆகியது. மௌத்து வரைக்கும் ஜனாசாவும் நல்ல அழகாக பிரகாசமாக சிரித்த முகத்தோடு தான் இருந்தது. அன்பானவர்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிரிப்பை பற்றி, புன்முறுவலை பற்றி சொன்ன சில ஹதீசுகளை சொல்லி பிறரோடு நல்ல பணிவாக கனிவாக எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகின்ற அமைப்பிலே சில வேளை டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவர்கள், கவலையிலே பாதிக்கப்பட்டவர்களை எப்படி சிரிக்க வைத்தார்கள், அந்த சிரிப்பினூடாக அவர்களுக்கு எப்படி ஒரு ரிலீஃபை கொடுத்தார்கள் என்ற நிகழ்வுகளையும் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். சிரிப்பை பற்றி நபியோர் சொன்ன பொழுது, சிரிப்பென்று சொல்கின்ற பொழுதுகளை வெளிச்சிரிப்பல்ல, மற்றவர்களை நோண்டியாக்குகின்ற, கேவலப்படுத்துகின்ற, மற்றவர்களை பார்த்து மக்களை என்ன ஹிண்டடிக்க வைக்கின்ற சிரிப்பல்ல, பிறரை மகிழ்விக்கின்ற சிரிப்பு, மக்களை சந்தோஷப்படுத்துகின்ற, உள்ளத்தை வெல்கின்ற சிரிப்பு. எந்த நல்லவளையும் சீப்பாக நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ,
எந்த நல்ல அமலையும் இவ்வளவு சின்ன விடயமா இருந்தாலும் பெரிய சிரமம், பணத்துடைய செலவோ உடம்புடைய வருத்தமோ என்ன சரி உடம்பு வீக் ஆகுவதோ அல்லது ஏதாவது நமக்கு நஷ்டம் ஏற்படுவதோ கிடையாது சிரிப்பதால். அந்த சின்ன அமலுக்கு நபியர் சொன்ன உதாரணம் தான் வலவ் அன் தல்கா அஹாக் பிவஜிஹின் ஸலிக், சிரித்த முகத்தோடு உங்களுடைய பிற சகோதரனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவதை கூட சீப்பாக கருத வேண்டாம். அது மிகவும் வெளிவானது, எக்ஸ்பென்சிவானது. என் சதகா, பிற சகோதரரை பார்த்து நீங்கள் சிரிப்பது சதகா, நீங்கள் சதகா கொடுத்த நன்மைக்குரியவராக மாறுகிறீர்கள். சதகா கொடுத்த நன்மை. சொன்னார்கள், உங்களுடைய பணத்தை வைத்து மாத்திரம் மக்களுடைய உள்ளங்களை கவர முடியாது. உங்களுடைய பணத்தை நீங்கள் வசதி உள்ளவர் பணக்காரர் என்ற அந்த ரீசனை வைத்து மாத்திரம் மக்களுடைய உள்ளங்களை வெல்ல முடியாது என்றாலும் உங்களுடைய சிரித்த முகம், ஸ்மைலிங், மக்களுடைய உள்ளங்களை கவரும். உங்களுடைய ஸ்மைல் அது அட்ராக்டிவானது, பிறரை ஈர்க்கக்கூடியது. நல்லவர், இவரோடு நல்ல பழகலாம், இவரை நம்பலாம், இவரோடு பிரயாணம் செய்யலாம், இவருடைய ஒரு அண்டை வீட்டார் நேபராக இருக்கலாம், இவரிடத்தில் அட்வைஸ் அடிக்கலாம், இவரிடத்தில் ஒரு மஷூரா கேட்கலாம், இவர் எந்த நேரத்தில் மீட் பண்ணலாம் என்ற ஒரு உண்மையான ஒரு நல்லெண்ணத்தை உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட உள்ளம் வெல்கின்ற அடிப்படையில் உங்களுடைய சிரிப்பு மக்களுடைய உள்ளங்களை கவரும், வெல்லும் என்றார்கள். அன்பானவர்களே, ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஒரு தடவை பிரயாணத்திலே சரியான எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கவலையான துக்கமான நிகழ்வினால் ஒரு சேட் மூடோடு இருந்தேன், கவலை தோய்ந்த உள்ளத்தோடு இருந்தேன், சரியான கவலை. சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கண்டு, என்னை வாட்ச் பண்ணி, என்னை நோட்டமிட்டு வந்து இரண்டு காதுகளையும் அப்படி இழுத்து இரக்கமாக, அன்பாக, கைண்டாக காதுகள் இரண்டையும் பிடித்து இழுத்து அவருடைய முகத்திலே ஒரு சிரிப்பு சிரித்தார்கள். அந்த சிரிப்போடு, அந்த சிரிப்பை நான் எப்படி எனக்கு அந்த நேரத்திலே ஒரு ரிலீஃபாக இருந்தது என்றால், என்னுடைய கவலைக்கு ஒரு நிவாரணமாக இருந்ததென்றால், எனக்கு துனியாவிலே பெர்மனண்டான லைஃப் கிடைப்பதை விட ஹாப்பியாக இருந்தது. எனக்கு மௌத்தே இல்லாமல் பெர்மனண்டான ஒரு லைஃப் எனக்கு கிடைக்கும் என்றால், அதை விட, அது கிடைத்தால் நான் மகிழ்வதை விட, சந்தோஷப்படுவதை விட, அந்த கவலையான நேரத்தினுடைய முகத்தை பார்த்து நபி அவர்கள் சிரித்து அதனால் கிடைத்த அந்த ஹாப்பினஸ் உயர்வானது. அழக்கூடியவர்கள் இன்னும் அழ வைக்கிறோம். இரண்டாக உடைந்த மனதை நான்காக உடைக்கிறோம், நான்காக உடைந்த மனதை அப்படியே கரைக்கிறோம். பாதிக்கப்பட்டவரை இன்னும் இன்னும் மனநோயாளியாக மாற்றுகிறோம். சந்தோஷப்படுத்த வேண்டும். கண்ணியமான, எப்பொழுதுமே மக்களை டென்ஷன் ஆக்குகின்ற, மக்களை குழப்புகின்ற, நிலை குழம்ப செய்கின்ற விடயங்களை நபியர்கள் தடுத்திருக்கிறார்கள். மக்களை ஷொக்காக்குகின்ற விடயங்கள். ஒரு மூமினுக்கு முஸ்லிம் பிற முஸ்லிமை ஷொக்காக்குகின்ற, டென்ஷன் ஆக்குகின்ற, அவரை டிப்ரெஸ் பண்ணுகின்ற விடயங்களை ஒரு மூமின் தவிர்த்து கொள்ள வேண்டும், அவாய்ட் பண்ண வேண்டும். இதுதான் இஸ்லாம். இப்பொழுது இரண்டாவது பகுதி. கண்ணியமானவர்களே, எந்தெந்த கட்டங்களில் நபியர்கள் சிரித்திருக்கிறார்கள், ஜாப் பண்ணி இருக்கிறார்கள், கொஞ்சம் என்டர்டைன் பண்ணி இருக்கிறார்கள். ஆகமான இஸ்லாத்துடைய அந்த எல்லைக்குள் மனைவிமாரோடு, வீட்டிலே குடும்பத்தார்களோடு, மக்களோடு நபியர்கள் எப்படி சிரித்து சந்தோஷப்படுத்தியிருக்கிறார்கள், மகிழ்ச்சித்திருக்கிறார்கள், அந்த அந்த சந்தோஷங்களிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்ற நிகழ்விலே தான் ஒரு நிகழ்வு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சின்ன வயதுள்ள மனைவி, அவர்கள் எங்கு போனாலும் ஒரு டோய் பக்கெட் கொண்டு போவார்கள். அவருடைய டோய் விளையாடுகின்ற அந்த ஒரு பழக்கம் இருந்தது. டோய் பக்கெட்டை திறந்து டோய் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், விளையாட்டு பொருட்களை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள்.
வந்து தோய் பக்கத்திலே பார்க்கிறார்கள், ஒரு குதிரை இருக்கிறது. அந்த குதிரை விங்ஸ் உள்ளது, ரெக்கை உள்ளது, ரெக்கை உள்ள குதிரை. ஒரு விளையாட்டு பொருள் எடுத்து, என்ன இது பாருங்கள், அந்த தேக்கை என்ன இது, குதிரை, ரெண்டு ரெக்கை இருக்கிறது, குதிரைக்கு அந்த ரெக்கை. ஆயிஷா சொன்னார்கள், உங்களுக்கு தெரியாதா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெக்கை உள்ள குதிரை இருந்தது என்று? அது போன்ற ஒரு குதிரை. சிரித்தார்கள். ஆயிஷா ஜோக் பண்ணுகிறார்கள், நபி அவர்கள் சிரிக்கிறார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை சொல்லிக் கொண்டு வந்த விடயத்தை விளங்க வேண்டும், தாமதித்து வருகின்ற தலைப்பு விளங்க வேண்டும். ஒரு மனிதனுடைய நேச்சருக்கு இஸ்லாம் தடை அல்ல, ஆனால் லிமிட்டாக இருக்க வேண்டும். கவலை வருகின்ற பொழுது அழுவது இஸ்லாம், சந்தோஷம் வருகின்ற பொழுது சிரிப்பது இஸ்லாம். கவலையிலும் சிரிப்பு, சந்தோஷத்திலும் சிரிப்பு அனுமதி கிடையாது. சந்தோஷமான நேரங்களிலே அழுது கொண்டிருப்பதற்கும் அனுமதி கிடையாது. அதனால்தான் இமாம்கள் பெருநாளுடைய தினத்தில் கபறுகளை ஜியாரத் செய்வது பற்றி ரிசர்ச் முன்வைக்கின்ற பொழுது, பெருநாள் அன்று கபறுகளை ஜியாரத் செய்வதென்பது பெருநாளுடைய அமல்களில் உள்ளதல்ல என்றாலும் அது ஒவ்வொருடைய மைண்டை பொறுத்து, ஃபீலிங்கை பொறுத்து தான் பத்துவா. என்ன தெரியுமா விளக்கம்? பெருநாள் அன்று ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால், ஒரு 5 மாதங்களுக்கு முன்னால், ஒரு வருடங்களுக்கு முன்னால், ஒரு வருடத்துக்கு 2 முன்னால் குடும்பத்தில் மூத்தாகிய பெற்றோர்கள், மனைவியோ கணவனோ யாரோ மூத்தாகி இருக்கலாம். அவர்களுடைய கபரை போய் ஜியாரத்து செய்து அவர்களுக்கு ஏதாவது துஆ இஸ்திக்ஃபார் செய்து விட்டு வந்தால் ஒரு ரிலீஃபாகவும் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடுவதற்கும் மனது இடம் கொடுக்கும் என்றால் அவர்கள் ஜியாரத்துக்கு போகலாம். பெருநாள் அன்று யாராவது கபர் ஜியாரத்துக்கு போவதன் மூலம் உயிரோடு இருக்கின்றவர்களோடு சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடுவதற்கு அது டிஸ்டர்பாக அமையும் என்றால் போகக்கூடாது. அவர்களுடைய மைண்ட் செட்டை வைத்துதான் பெருநாள் அன்று கபறுகளை ஜியாரத் செய்வதென்பது பெருநாளுடைய அமல்களில் ஒன்றாக சொல்லித்தரப்பட்ட அமல் அல்ல, நம்முடைய மனதை பொறுத்தது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? பெருநாள் என்பது அது சந்தோஷமாக இருக்க வேண்டியது. மனிதர்களுக்கு துஆ செய்வோம், அவர்களுக்கு அவன் இஸ்திக்ஃபார் செய்வோம், ஆனால் உயிரோடு உள்ளவர்களுடைய சந்தோஷத்துக்கு தடையாக அமையக்கூடாது. அதே நேரம் ஜனாசா வீடுகளில், மக்பராக்களில் சிரிப்பு, அங்கும் பொலிட்டிக்கல், அங்கும் பிசினஸ், அங்கும் ஜோக். ஜனாசா வீடுகள் எல்லோரும் கண்கலங்கி அழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கூட்டம் இங்கு கஷ்டப்படுத்திக் கொண்டு, சிரித்துக் கொண்டு, ஜோக் பண்ணிக்கொண்டு, வீடியோ பார்த்துக்கொண்டு, ஆடியோ கேட்டுக்கொண்டு, விளையாட்டுகளை விளையாடிக்கொண்டு, கேம் விளையாடிக்கொண்டு இருப்பதும் இஸ்லாத்துடைய பார்வையில் பிழையானது. ஒரு இமாம் சொல்லுகின்ற கருத்து தான், அது குர்ஆன் ஹதீஸுடைய சாராம்சம் தான். அவருடைய பேரனுக்கு ஞாபகம் வரவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், கபரிஸ்தானுக்கு சென்று அந்த உள்ளத்தை ஆறுதல் படுத்துகின்ற ஸ்மைலிங் அனுமதி. கபரிஸ்தானுக்கு போய் நீ சிரிப்பா என்றால் உன்னுடைய உள்ளம் மௌத் என்று நினைத்துக் கொண்டு, உன்னுடைய உள்ளம் ஹயாத்தோடு இல்லை. சிரிக்கின்ற இடம் அல்ல, அது ஜோக் பண்ணுகின்ற இடம் அல்ல, அது என்டர்டைன்மெண்ட் இடம் அல்ல. அங்கு அவர்களுடைய கண்ணீரில் பங்கெடுக்க வேண்டும், அவர்களுடைய அழுகையில் பங்கெடுக்க வேண்டும், ஒப்பாரி இல்லாமல் இடத்தை விலகிக் கொள்ள வேண்டும். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களோடு சேர்ந்து அவருடைய கண் வருத்தம், ஒரு சைடு கண் வருத்தம், ஒன் சைடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே ஈச்சம்பழம் பங்கு வைக்கப்படுகிறது. இவர்களும் தாராளமாக சாப்பிடுகிறார்கள். ஜோக்காக சிரிப்பது, ஆகமான முறை சிரிக்க வைப்பது, சபையை கொஞ்சம் கலகலப்பாக வைப்பது நபியுடைய ஒரு, அது இஸ்லாத்தை முன்வைக்கின்ற, இஸ்லாத்துடைய அஹ்லாக்குடைய ஒரு ஸ்டைல் தான் அது. என்ன சுஹைப், கண் வருத்தம் என்று சொன்னீர்கள். நம்முடைய பாணியில் சொல்வதாக இருந்தால், ஈச்சப்பழத்தை வச்சு விளையாடுறீங்களே, கண் வருத்தம் சொல்லி ஈச்சப்பழங்கள் சாப்பிடுறீங்களே. பல கருத்து ஒன்று. கண் வருத்தம் பெரும்பாலும் ஒரு சூடு கூடும் பொழுது வருகின்றது உடம்புக்கு. ஒரு அர்த்தமும் இருக்கிறது, எது அர்த்தமும் இருக்கிறது, ரியாலிட்டி ஒன்று இருக்கிறது. ஜோக் பண்ணினாலும் ஒரு ரியாலிட்டி இருக்கும். ஈச்சம்பழமும் கொஞ்சம் சூடானது, அந்த பழம் கொஞ்சம் சூடானது. அப்ப கண் வருத்தம் என்று சொல்லுகிறீர்கள், ஈச்சம்பழத்தை தாராளமாக சாப்பிடுகிறீர்களே என்றார்கள். சுஹைப் எல்லாம் ஜோக் பண்ண நபி அவர்கள் யார் சொல்ல, வருத்தம் இல்லாத சைடால் தான் தப்பி சாப்பிடுகிறேன்.
சிரித்தார்கள். சிரிப்பு சபையில் எப்பொழுதுமே கனிமணலே அது முகத்திலே கடுகடுப்பாக ஒரு பயந்த சுபாவத்தோடு, ஒரு ஷொக்கான முகத்தோடு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான முகத்தோடு, ஒரு டிப்ரெஷனோடு, மூட் அவுட்டோடு, இதல்ல இஸ்லாம். மூட் அவுட்டாக இருப்பவரையும் சிரிக்க வைப்பது இஸ்லாம். ஒரு வயோதிப பெண்மணி வந்தார், மூதாட்டி. யார சொல்லலாம், துவா செய்யுங்களே நான் சொர்க்கம் போக. ஒரு உம்மம்மா சொன்னார்கள், கிளவி என சொர்க்கம் போறல போகமாகும். உடனே அழுது விட்டார். கிளவிக்கு சொர்க்கம் போகல, போங்க போங்க, அழுது கொண்டு போகிறார். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது, உமா இங்க வாங்க, நீங்க வயசாளி, கிளவிகள் வயசாளி பெண்கள் வயசாலியாக போக மாட்டார்கள், குமராகத்தான் போவார்கள். சிரித்து விட்டு போகிறார். அழுத பெண்மணியை சிரிக்க வைத்துதான் அனுப்பினார்கள். அது ஜோக், ஆனால் ஒரு ரியாலிட்டியான அர்த்தம் உள்ள, யதார்த்தம் உள்ள, ஒரு மீனிங் உள்ள ஜோக். வயோதிப பெண்ணாக போக மாட்டார். அந்த சூரா வாக்கியாவுடைய ஆயத்தையும் மோதி காட்டினார்கள். அந்த சொர்க்கத்து பெண்களை, பொருளின்களை, சொர்க்கத்து பெண்களை நாங்கள் ஸ்பெஷலாக, விசேஷமாக ஒரு அமைப்பிலை படைத்திருக்கிறோம். அவர்களை நாங்கள் குமரிகளாகத்தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். எனவே சொர்க்கத்துக்கு குமரிகள் தான் போவார்கள். நீங்கள் வயோதிபம் வரைக்கும் வாழ்ந்தாலும் நீங்கள் குமராகத்தான் சொர்க்கம் போவீர்கள் என்று சொன்னவுடன் சிரித்துக் கொண்டு போகிறார்கள். அன்பான இஸ்லாம் எப்பொழுது ஒன் சைடு அல்ல, சீரியஸ்னஸ் மாத்திரம் அல்ல, ஹாப்பினஸும் இருக்க வேண்டும், ஒரு என்டர்டைன்மெண்டும் இருக்க வேண்டும். ஹலாலான முறையில், அனுமதிக்கப்பட்ட முறையில் ஜோக் பண்ணியிருக்கிறார்கள். பல சம்பவங்கள் இருக்கின்றன. எந்த அளவு சின்னவர்களோடு, சின்ன பிள்ளைகளோடு விளையாடி இருக்கிறார்கள் ஜோக்காக. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருடங்கள் நபியவர்களுக்கு ஹிதமத் செய்த ஒரு சேவன், ஒரு காதிம், இறுதி கட்டத்தை அடைகிறேன். அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் நபியவர்களுக்கு ஒரு வேலை தந்தார்கள். இந்த வேலை செய்து விட்டு வாருங்கள், ஏதோ ஒரு வேலை தந்தார்கள். நான் பாதையில் போகின்ற பொழுது, பாதையிலே ஒரு விளையாட்டோ ஏதோ ஒன்றை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வேலை செய்ய போகின்ற வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சின்ன பிள்ளைகளோடு அந்த வயதுக்கு ஏற்றவாறு வந்து என்னுடைய 2 காதுகளையும் பிடித்து, யாதல் உதனை, 2 காதுகள் உள்ளவரே, 2 காதுக்காரனே, நான் சொன்ன வேலையை செய்யலையா என்று சிரித்துக் கொண்டு கேட்டார்கள். 2 காதுகள் தான் எல்லோருக்கும், அது ஒரு ஜோக்காக. 2 காதுக்காரனே என்ன செய்கிறீர், என்னுடைய வேலையை செய்யவில்லையா? சின்ன பிள்ளைகளோடு பாதைகளை போகின்ற பொழுது, பாதையில் அங்குமிங்கும் சின்ன பிள்ளைகள் நபியோடு இழுத்துக் கொண்டு போகும், சிரித்துக் கொண்டு அங்குமிங்கும் ஓடி விளையாடுவார்கள். ஒரு என்டர்டைன்மெண்டா சின்ன பிள்ளைகளோடு விளையாடு. சொந்த பிள்ளைகளோடு ஒரு விளையாட்டு விளையாடி எத்தனை வருஷம். சொந்த பிள்ளைகளோடு ஒரு சண்டே, ஒரு லீவு நாள் உங்களுடைய மகனோடு அவருடைய பெட் போலை கொண்டு வாருங்கள், விளையாடுவோம். நீங்கள் போல் போட, அவர் பேட்டிங் பண்ணி, அவர் போல் போட, நீங்கள் பேட்டிங் பண்ணி, சொந்த பிள்ளைகளுடைய, நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம், நபி அவர்களை இவ்வளவு பெரிய கண்ணியத்துக்கு நான் போக முடியாது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளோடு ஒன்றரை கலந்து சிரித்து என்ஜாய் பண்ணி இருக்கிறார்கள். அவர்களை என்ன சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்கள். சின்ன பிள்ளை. ஜனாஸா வீடுகளுக்கு நாம் போவதில் குறை வைக்கிறோம், மயத்து ஏதாவது ஏற்பட்டாலும் ஆறுதல் சொல்வதில் குறை செய்கிறோம். அபூ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன சஹாபி, அவர் ஒரு பறவை வளர்த்தார், முறைப்படி, அனுமதிக்கப்பட்ட முறைப்படி வளர்த்தார். அவருடைய அந்த ஒரு கிளி போன்ற ஒரு பறவை, அந்த பேர்டு அப்படி ஒரு நாள் செத்து விட்டது. கவலையோடு இருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர் வந்து வீட்டுக்கு வந்து, ஒரு ஜனாஸா வீட்டுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல சலாம் கொடுக்க போவோமோ அது போன்று ஒரு பறவை, ஒரு கிளி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடையாளங்கள் அப்படித்தான், சிகப்பு சொண்டுள்ள ஒரு பறவை என்ற கிளியும் அவருடைய வரைவிலக்கம் முறைப்படி அவர் அதை வளர்த்திருப்பார். நபியவர்கள் இல்லாவற்றை அனுமதித்திருக்க மாட்டார்கள். நபியர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து செல்கின்ற வீடு. அந்த பறவை செத்த கவலையில் வளர்த்த அந்த ஒரு பெட், ஒரு செல்லப்பிராணி, ஒரு செல்ல பறவை செத்து விட்டது. அவரிடம் சென்று, யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், சுகம் விசாரிக்கிறார்கள்.
அபூ உமைர், உங்களுடைய அந்த பேர்டுக்கு என்ன நடந்துச்சு அப்ப? அவர் அப்படியே அந்த அந்த ஸ்டோரியை சொல்லுகிறார். இப்படி 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 அதை கேட்டுக்கொண்டு தெரிந்துக்கொண்டு ஒரு சின்ன பிள்ளை கவலையோடு இருக்கும் பொழுது கூட அந்த பிள்ளை எப்படி சந்தோஷப்படுத்துவது, அல்லது எப்படி சிரிக்க வைப்பது, அப்நார்மலாக இருக்கின்றவர்களை எப்படி நார்மலாக சாதாரணமாக மாற்றுவது, இதுதான் இஸ்லாம். அன்பானவர்களே, எனவே இந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையை பிராக்டிஸ் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளோடு சகஜமாக கலகலப்பாக மனைவி மக்களோடு ஜோக் பண்ணுவோம், சிரிப்போம், சிரிக்க வைப்போம். சிரித்த முகத்தோடு யாரையுமே பேஸ் பண்ணுவோம். யாரை பார்த்தாலும் முதலாவது சிரிப்பை, ஒரு சதக்காவை கொடுத்து விட்டு நம்முடைய பேச்சை, நம்முடைய டீலை, நம்முடைய அக்ரிமெண்டை, நம்முடைய விடயங்களை பேசுவோம். எந்த பொறுப்பில் இருந்தாலும் பொறுப்புக்கு கீழே இருப்பவர்களோடு சிரித்த முகத்தோடு பழகுவோம். சூழல் இருக்கின்றவர்களை நம்முடைய ஒரு அடையாளமாக, அந்த ஸ்மைலிங் நம்முடைய ஒரு அடையாளமாக மாற்றிக்கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எந்தெந்த கட்டங்களில் எப்படி நடந்து கொள்வதை அல்லாஹ் விரும்புகிறானோ, இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட முறைப்படி அப்படி வாழ்ந்து நம்முடைய இறுதி மூச்சும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய 3 தினங்களுக்குள்ளும் சஹாபாக்களை பார்த்து சிரித்தார்கள், புன்முறுவல் பூத்தார்கள் என்று அனஸ் ஸல்லல்லாஹு சொல்கின்ற ஹதீஸுக்கு ஏற்ப சக்கராத்து வருத்தத்திலும் சிரித்த முகத்தோடு ரூஹு பெறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவரும் நசீபாக்குவானாக. யானையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் ஒருவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாத்துடைய அடையாளங்களை நம்மின் மூலம் வெளிப்படுத்துவாயாக, அழ வேண்டிய இடத்தில் அளவோடு அழுகின்ற பாக்கியத்தை தருவாயாக, சிரிக்க வேண்டிய இடத்தில் அளவோடு சிரிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. சிரிப்பை ஒரு புன்முறுவலை சதக்காவாக ஆக்கியிருக்கிறாயா அல்லாஹ். பணம் செலவில்லாமல் நாம் கொடுக்கின்ற சதக்காயா அல்லாஹ். எந்த கட்டத்திலும் முகம் மலர்ச்சியோடு வாழ்ந்து முகம் மலர்ச்சியோடு மன்னிக்க கிருபை செய்வாயாக. கவலையில் இருப்பவர்களை நம்மூலம் சந்தோஷப்படுத்துவாயாக. அசாதாரண நிலையில் இருப்பவர்கள் நம்மூலம் சாதாரணமாக்குவாயாக. லொஸ்தாகியவர்களுக்கு நம்முடைய ஆறுதலை, அந்த சிரிப்பை ஆறுதலாக்குவாயாக. எந்த அளவுக்கு நீ நம்முடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் நம்முடைய இயல்பு தன்மைகளையும் எதிர்பார்க்கிறாயோ அந்தந்த இயல்பு தன்மைகளை உன்னுடைய திருப்திக்கு தக்கவாறு வெளிப்படுத்த கிருபை செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.